ப்ரியாரிட்டியில் ஒரு சில பேர்த்துக்கிட்ட 1-2 சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கிட்ட 1 தான் இருக்கும். கான்டாக்ட் சர்டிஃபிகேட்னு சொல்லுவோம். இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுதே ஒரு 2 நபர்கள் எங்களுக்கு தெரியும், நான் வந்து தமிழ் வழி கல்வியில் தான் படிச்சிருக்கேன், அப்போ என்கிட்ட B3 இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய OA மசால்ஜி போன்ற பணியிடங்களுக்கு விண்ணப்பிச்சுட்டு செய்முறை தேர்வுக்கு காத்திருக்கிறவங்களுக்கு இந்த ஜூலை மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதிக்குள்ள சான்றிதழ் சரிபார்ப்புக்கான அழைப்பாணை நாங்கள் விடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சான்றிதழ் சரிபார்ப்புக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிறவங்களுக்கு என்னென்ன சான்றிதழ்கள் எடுத்துக்கிட்டு போகிறீங்க, உங்ககிட்ட என்னென்ன சான்றிதழ்கள் இருக்குது, அப்ளை பண்ணும் பொழுது இருக்கிற சான்றிதழ்களும், அது கூட அடிஷ்னலாக சில ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட்ஸ்னு இருக்குது. இந்த மாதிரியான சர்டிஃபிகேட்ஸும் இப்போது நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த சான்றிதழ் சரிபார்ப்புக்கு போகும் பொழுது உங்கள் சான்றிதழை சரிபார்க்கும் பொழுது அவங்க ரிஜெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதனால இந்த காணொலி உங்களுக்கு நீங்கள் என்னென்ன சான்றிதழ்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத சொல்லிடும். ஸோ இந்த சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உங்கள் பேர் வந்துட்டதுனாலே நீங்கள் கண்டிப்பாக செய்முறை தேர்வுக்கு அழைக்கப்படுவீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக உங்கள்கிட்ட சான்றிதழ்கள் இருக்கணும், ரைட்டுங்களா? இதை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா செய்முறை தேர்வு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேர்காணல் தேர்வுன்னு 2 நடத்தி உங்களுக்கு பணி வாய்ப்பு வழங்குவாங்க. இந்த செய்முறை தேர்வு மற்றும் நேர்காணல் இது போன்ற பயிற்சி வகுப்புகள் நம்ம பயிற்சி மையம் வழங்கிட்டு இருக்கோம். அந்த பயிற்சி வகுப்புகள் வேணுங்கிறவங்க கீழே ஒரு தொடர்பு எண் போகும், தொடர்பு கொள்ளுங்க. ஸோ இப்போ முதல்ல இந்த மசால்ஜி OA இதர பணிகள் நிறைய இருக்கு. இது எல்லாத்துக்குமே நேரடியாக சான்றிதழ் சரிபார்ப்புக்கு ஒரு 8 மண்டலங்களுக்கு அழைச்சிருந்தாங்கன்னு சொல்லி போன காணொலியில் பார்த்துருப்போம். இப்போ அந்த சான்றிதழ் சரிபார்ப்புக்கு நீங்கள் என்னென்ன சான்றிதழ்கள் கட்டாயமாக எடுத்துகிட்டு போகணுன்னு பாருங்கள். கட்டாயமாக அப்படின்னா கம்பல்சரி இருக்க வேண்டிய சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னா 8ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ். இப்போ பல பேர்த்திட்ட 8th இருக்காது. ஸோ நீங்கள் படித்த காலகட்டத்தில் 8th இல்லைன்னா பரவாயில்ல, அதை கேட்க மாட்டாங்க. சில டைம் வந்து சில பேர் வச்சிருக்கிறவங்களும் இருப்பாங்க. இப்போது நம்மக்கிட்ட பயிற்சி எடுக்கிற மாணவர்களே சில பேர் பார்த்தீங்கன்னா 8th மார்க் ஷீட்டு வாங்க சொல்லி அவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடியே என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க 8th படிச்சிருப்பாங்க ஒரு ஸ்கூலில், அந்த ஸ்கூலில் அப்ரோச் பண்ணி வாங்கிட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு ஒயிட் பேப்பரில் அந்த ஸ்கூல் HMA என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த இயர் 8th படிச்சிங்க, அப்போது தமிழில் இங்கிலீஷில் அந்த 5 சப்ஜெக்ட் இருக்குல்ல, அதில் என்ன மார்க் எடுத்தீங்கன்னு அவங்கள்ட்ட இன்னமும் அந்த ரெக்கார்டு இருக்கும். ஸோ அந்த ரெக்கார்டை போட்டு எழுதி அவங்க ஸ்கூல் HM சைன் பண்ணி சீல் வச்சு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கிறது கூட செல்லுபடி ஆகும், ஓகேங்களா? அதனால அது ரெடி பண்ண முடிஞ்சதுனா தான், இல்லைன்னா விட்டுருங்க, பரவாயில்ல. ஸோ அடுத்தது 10th 12th கட்டாயமாக உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ அந்த மார்க் ஷீட் ரொம்ப முக்கியம். ஸோ நான் வந்து 12th படிக்கலைங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் அதாவது 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கீங்கன்னா அது வரைக்கும் இருக்கிறது போதும். இதை தாண்டி போனீங்க அப்படின்னா நீங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இங்கே மென்ஷன் பண்ணாமல் இருக்கலாம். பட் ஆனால் டிகிரி சர்டிஃபிகேட்டு நான் டிகிரி முடிச்சிருக்கேன், அப்போ டிகிரி சர்டிஃபிகேட் நான் வைக்கலாமான்னா வைக்கலாம், ஓகேங்களா? எடுத்துகிட்டு போகலாம் வெரிஃபிகேஷனுக்கு. அதனால இதில் டிகிரி சர்டிஃபிகேட்டையும் சேர்த்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் மாற்று சான்றிதழ், நீங்கள் இறுதியாக எந்த பள்ளிக்கூடத்தில் படித்து பாஸ் பண்ணி டிசி வாங்கி வச்சுருக்கீங்களோ அதோட ஒரிஜினல் டிசி உங்கள் கையில் இருக்கணும். அதுக்கப்புறம் ஆதாரில் எந்த தவறும் இல்லாமல் உங்கள் கையில் வச்சுருக்கணும். பிறப்பு சான்றிதழ் கட்டாயமாக நீங்கள் வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். சில நபர்கள் வந்து 89க்கு முன்னாடி பிறந்திருக்கீங்க, அதாவது 90, 89 இந்த மாதிரி இயரில் இருந்து பிறப்பு சான்றிதழ் எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு முன்னாடியே பிறப்பு அப்படின்னு இருக்கும்பொழுது அவங்களுக்கு தேவைப்படாது. அதனால் அதை பார்த்துக்குங்க, பிறப்பு சான்றிதழ் வேணும். அதுக்கப்புறம் இருப்பிட சான்றிதழ் நீங்கள் VAO கிட்ட அல்லது அது VAO ஆஃபீஸ் மூலமாக தான் இருப்பிட சான்றிதழ் வாங்கணும். அடுத்தது நன்னடத்தை சான்றிதழ் அப்படின்னா இருவர் வழங்கியதுன்னு போட்டிருக்கோம்ல, எப்படின்னா கான்டாக்ட் சர்டிஃபிகேட்னு சொல்லுவோம். இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுதே ஒரு 2 நபர்கள் எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பரிந்துரைக்கிற 2 நபர்களோட பேர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கேட்டிருக்கோம். அதை மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. அந்த நபர்கள்ட்ட திரும்ப ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி இதில் அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அதுலேயே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் என்ன ஃபார்மேட்டில் வேணுன்றதை அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த மென்ஷன் அடிப்படையில் நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா திரும்ப அதே 2 நபர்கள்ட்ட வாங்கினாலும் இல்லை மற்ற 2 நபர்கள்ட்ட வாங்கினாலும் வாங்கலாம், ஓகேங்களா? அது ஆனால் இருவர் உங்களுக்கு வழங்குற மாதிரியான நன்னடத்தை சான்றிதழ் வேணும். அதுக்கு அடுத்தது உடல் தகுதி சான்றிதழ் அப்படின்னா இது ஏதாவது ஒரு அரசு அல்லது அரசு பதிவு பெற்ற மருத்துவர்கள்ட்ட தான் நீங்கள் வாங்கணும். ஸோ மருத்துவர் தான் உங்களுக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸ் கொடுப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாதி சான்றிதழ், இது நீங்கள் வச்சுருந்துருப்பீங்க. அப்புறம் வருமான சான்றிதழ், இந்த வருமான சான்றிதழ் எக்ஸ்ட்ரா தான் அப்படின்றதான் ஸ்டார் மார்க் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா தான். ஸோ அப்போ இது எல்லாமே கட்டாய சான்றிதழ்கள் உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ அது இல்லாமல் ப்ரிஃபரன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்றது
ஒரு 12 டைப் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் அவங்களே கேட்டிருப்பாங்க. முன்னுரிமை அப்படின்னு சொல்லிட்டு B1 B2 அப்படின்னு சொல்லிட்டு B12 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அப்ப இந்த B1 அப்படிங்கிறதுக்கு உங்கள்கிட்ட என்ன சர்டிஃபிகேட் இருக்கணும், B2ங்கிறதுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, எல்லாரும் எல்லா கேட்டகரியிலும் வர முடியாது. ஆனா ஒரு சில பேர் 1-2 கேட்டகரிக்குள்ள வருவீங்க. ஒரு உதாரணத்துக்கு என்கிட்ட B2 இருக்கு B3 இருக்குன்னு சில பேர் இருப்பீங்கல்ல. ஏன்னா நான் வந்து தமிழ் வழி கல்வியில தான் படிச்சிருக்கேன். அப்ப என்கிட்ட B3 இருக்கு. அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், என்னோட ஃபேமிலியில நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். அப்ப B2 என்கிட்ட இருக்கு. அப்போ ப்ரியாரிட்டியில ஒரு சில பேர்த்துக்கிட்ட 1-2 சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும், ஒரு சில பேர்த்திட்ட 1 தான் இருக்கும். எல்லாமே இருக்கணுமாங்க அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. ஏன்னா நீங்க கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அப்போ 12 ப்ரியாரிட்டியுமே இருந்தால் தான் வேலைக்கு எடுப்பாங்களா அப்படிலாம் நினைக்க தேவையில்ல. இதுல இருக்கிற ஏதாவது 1-2 உங்களுக்கு சூட்டபிள் ஆகும், அவ்வளவுதான். சில பேருக்கு 1 தான் சூட்டபிள் ஆகும். அதனால அது இருந்ததுன்னா அந்த ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்ட்ராவா இருக்கிற ப்ரியாரிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைசன்ஸும் ரொம்ப முக்கியம், பார்த்துக்குங்க. ஏன்னா இது வந்து மேக்சிமம் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா நீங்க இந்த நீதிமன்ற பணியில ஓஏவா போய் பணியில சேரும் பொழுது அவங்க ஏதாவது ஒரு பணி நிமித்தமா உங்களை வேற ஒரு இடத்துக்கு போக சொல்றாங்க அப்படின்னா, அப்ப நீங்க ஏதாவது வண்டி எடுத்துட்டு போற மாதிரி தான் இருக்கும். அப்போ 2 வீலர் லைசன்ஸ், அட்லீஸ்ட் 2 வீலர் லைசன்ஸா வேணும். அது கேர்ள்ஸா இருக்கட்டும் பாய்ஸா இருக்கட்டும் 2 வீலர் லைசன்ஸ் வேணும். பெட்டர் வந்து பாத்தீங்கன்னா 4 வீலர் வரைக்கும் வச்சிருந்தா இன்னும் பெட்டராகவே இருக்கும். அதனால அதுல 2ல ஏதாவது ஒன்னாவது உங்கள்கிட்ட இருக்கணும், அதை பார்த்துக்குங்க. அதனால B1 அப்படிங்கிறது கொரோனாவால பெற்றோரை இழந்தவர்கள். அடுத்தது B2 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். என்னோட ஃபேமிலியில நான் தான் முதல் தலைமுறை பட்டதாரி, அந்த சான்றிதழ் வாங்கி வச்சிருக்கேன்றவங்க இதை பயன்படுத்தலாம். அடுத்து B3 அப்படிங்கிறது PSTM, நான் தமிழ் வழியில கல்வி பயின்று வச்சிருக்கேன் அப்படின்றது இது. அப்புறம் B4ன்றது எக்ஸ் சர்வீஸ் மேனோடைய செல்ஃப், அதாவது நானே வந்து மிலிட்ரியில வேலை பார்த்து VRS வாங்கிட்டு வந்துட்டேன், ஸோ நான் வந்து இதுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன்னு சில பேர் இருப்பீங்கல்ல, அவங்களுக்காகவே இந்த ப்ரியாரிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அதை யூஸ் பண்ண முடியாது B4. அடுத்தது B5ன்றது போரில் உயிரிழந்த இராணுவ வீரருடைய மனைவி, மகன், மகள், இவங்களுக்கெல்லாம் பொருந்தும். ஒருத்தர் வந்து போர்ல உயிரிழந்துட்டார் ஒரு இராணுவ வீரர், அவருடைய வாரிசுகளாக இருக்கிற அவங்க மனைவிக்கு B5ல ப்ரியாரிட்டி கேட்கலாம், இல்லை அவங்க மகன் மகளுக்கு B5ல ப்ரியாரிட்டி கேட்கலாம். அடுத்து B6ன்றது ஆதரவற்ற விதவைகளுக்கு கொடுக்கக்கூடிய ப்ரியாரிட்டி. B7 கலப்பு திருமண சான்றிதழ் வச்சிருந்தீங்கன்னா அந்த ப்ரியாரிட்டிக்குள்ள வருவீங்க. B8ன்றது IPKF, அதாவது இந்தியன் ஃபீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ், அதாவது 1989ல இந்தியா இலங்கைக்கு இடையில ஒரு ஃபீஸ் அக்ரிமெண்ட் நடந்தது. அந்த அக்ரிமெண்ட் நடந்த போல இருந்து இங்கே குடியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க B8க்குள்ள வராங்க. அடுத்து B9 அப்படின்றது முன்னாள் விடுதலை போராட்ட வீரர்களுடைய வாரிசுகள் அல்லது தமிழ் அறிஞர்கள் இருப்பாங்க, அவங்களோட வாரிசுகள். அந்த சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னா B9க்குள்ள வருவீங்க. B10ல யார் வரீங்க அப்படின்னா போரினால் இந்தியாவிலிருந்து வெளியேறி மீண்டும் இந்தியாவுக்கு வந்த குடும்பத்தவர்கள். இப்போ இந்தியா இலங்கை வார் நடந்தது, இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்தது. இந்த வாரில் இந்தியாவிலிருந்து சில பேர் பாகிஸ்தான் போயிட்டு அப்புறம் திரும்ப இந்தியாவுக்கு வந்திருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க B10 ப்ரியாரிட்டிக்குள்ள வருவாங்க. அடுத்து B11 ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது அரசுக்கு நிலம் கொடுத்தோர் அப்படின்னு இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க அந்த ப்ரியாரிட்டியை பயன்படுத்தலாம். அடுத்தது B12ன்றது மாற்றுத்திறனாளிகள். இது நிறைய டைப்ல மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க, அவங்கள யார் வேணா வரலாம். ஆனா எக்ஸப்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்வையற்றவர்களுக்கு இந்த பொருந்தாது. ஏன்னா வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஒர்க்குக்கு ஒரு பார்வைத்திறன் உள்ளவர் கொஞ்சம் வேணும் அப்படின்றதுனால அவங்கள மட்டும் எக்ஸப்ஷன் கொடுத்துட்டு மீதி எந்த ஒரு மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாலும் ஏற்றுக்கிறாங்க. அதனால இந்த சான்றிதழ்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு வர 14 to 19 நடக்கும். அதில் உங்களை எலிமினேட் பண்ணாமல் டெஃபினட்டாக உங்களுக்கு செய்முறை தேர்வுக்கான அழைப்பாடை அனுப்புவாங்க. ஸோ இது போன்ற அடுத்து ஒரு பயனுள்ள காணொலியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.